வணக்கம், இது உங்கள் ஜேஆர் மாஸ்டர் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சப்பாத்தி, புரோட்டா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அதை வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் நல்லா குக்கரில் வந்து ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாதி கொண்டக்கடலை வந்து இது மாதிரி முழுசாக வச்சுக்கோங்க. ஒரு பாதி கொண்டக்கடலையை வந்து கரண்டியால் வந்து நல்லா மசிச்சு விட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி அரைக்கும் போது இதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, சோம்பு, பூண்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, பூ இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு இதில் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, 2 பல் பூண்டு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதோட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நீங்கள் வேணால் அந்த வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கிட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தோடு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இதோட வந்து 2 புதினா இலை சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலை, பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை வேக வச்சுருக்க தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவு வந்து எல்லா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அவ்வளோதாங்க, சென்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க, போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.